Hello and once again welcome back to the ICC T20 2026 World Cup previews. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் ஆஃப்டர் தி அண்டர்டாக்ஸ் இஸ் ஏஷியா ஸ்பெசிபிக் மைனஸ் இந்தியா. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மற்றும் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இருந்திருக்கணும், இல்லாம போயிடுச்சு. பட் இப்ப நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? சூப்பர் ஹிட் இரவு காட்சி பாகிஸ்தானோட ஸ்டார்ட் பண்ணலாம். பீடாக் ஆஸ்திரேலியாவோட ஒரு ரெசவுண்டிங் சீரீஸ் வின்னு போட்டு பொழந்துட்டாங்க ஆஸ்திரேலியாவை. லுக்கிங் ஆன் டார்கெட். வரோண்டா உங்களை தூக்குறதுக்கு உஸ்மான் தாரிக், அப்ரார் அகமது, ஷஹீன் ஷா அஃப்ரிதி, ஃபஹீம் அஷ்ரப், யார் வேணும் உனக்கு சொல்லுன்னு கேக்குறாங்க. யார் வேணும் உனக்கு சொல்லு? நான் ஒருத்தரை பத்தி தான் எப்பவுமே சொல்லுவேன். பாடுவேன். ஆரம்பிச்சிட்டுமா? சாரி, ஃபஹீம் அஷ்ரப் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அதாவது இப்ப எப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு நம்பர் 4ல இறக்கி விடுறாங்க. ஓகே, அவர் இறக்கி விட்டுட்டு அவரு 24 ரன் 20 பால்ல அவுட் ஆன உடனே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆறாங்க எல்லாரும். எப்படி இன்ஸ்பயர் ஆறாங்க? 20 கோடி பேட்ஸ்மேன் உண்டு உன் போல் இல்லையே, நீ டிஃபென்ஸ் ஆடுவதை பார்க்க பல கண்கள் தேவையே, ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் அதனால டாட் பாலு, பேக் ஃபுட் டிஃபென்ஸ் அதனால அவுட்டு தான், 100 கோடி பேட்ஸ்மேன் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, ஆஹா டிஃபென்ஸ் ஆடி அவுட்டு தானே ஆகி டீமை முடிச்சு விட்டே, அப்படின்னு அவர் எப்படின்னா உள்ள இருந்து எனக்கு நீ பாட்டி காட்டுற, நான் பாடி காட்ட வேண்டாமான்னு சொல்லிட்டு அவர் எப்படி அதுக்கு வந்து திருப்பி சொல்றாருன்னு பாருங்க. டிஃபென்ஸ் இரண்டால் என் டிஃபென்ஸ் இரண்டால் டாட்டு பாலு தான் வந்ததே போதாதேன, நம்பர் 4ல என்னை இறக்கி விட்டு இன்னும் டாட்டு பாலு தான் ஜாஸ்தி ஆனதே, அடிக்க நானும் பார்த்தேன் அதனால் அவுட்டானே, முக்கி தானே மொத்தமா 100 ரன் நாங்க தான் அடிப்போமே அப்படின்னு. ஏன்யா ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல எவ்வளவு நேரம் தான் பாடுவேன்? நீ பாடுற பாட்டுல என் பசங்க எக்ஸைட் ஆகி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கடா. டான்ஸ் நான் மட்டுமாயா ஆடுறேன்? அன்னைக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் எள்ளி வெட்டுற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து இளநீ வெட்டிருந்தா கூட எள்ளியை வெட்டிருக்க முடியாது, கையை வெட்டிருப்பீங்க. ஆடம் ஜாம்பாவை எள்ளி வெட்டுற மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் பொசிஷன்ல வந்தாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் ஆஷா, as much as we are talking about the team's interest, at some point of time சூப்பர் ஸ்டார் கர்டிசியை நீங்க தூக்கி இறக்கி வச்சீங்கன்னா இந்த டீமை கொலம்போல நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டீமை நீங்க கொலம்போல ஜெயிக்கிறது கஷ்டம். இந்தியா ஜெயிப்பாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி தட் ஒன் சைடட் கான்டெஸ்ட் லைக் தட். அவங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும். அந்த 150 160னா கடுபட் பண்ற போலிங் அட்டாக் இருக்கும். ஏன் ஒரு மனசாட்சிய லைஃப்ல கஷ்டம் இருந்ததுன்னா அடகு வைக்கலாம், ஒரு வாரத்துக்கு அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கு அப்புறம் மீட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எஸ், அவரோட ஆவரேஜ் இதெல்லாம் பாருங்க, 39 வச்சிருக்காரு T20ல ஆவரேஜ் இன்டர்நேஷனல்ஸுக்கு. ஐ எம் நாட் டேக்கிங் எனிதிங் அவே ஃப்ரம் இட். பட் ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா அவரை எங்க நீங்க ஆடுவீங்க? அவரை நம்பர் 4ல எப்படி ஆடுவீங்க? அன்னைக்கு வராரு பவர் பிளே 5.5 ஓவர்ஸ் 72 for 2. அப்ப வராரு 5 பால் ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போட்டு மொமெண்டமே ஸ்பாயில் பண்றாரு. இந்த சல்மான் அலி ஆக நம்பர் 3 போனோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த சாயிப் சதாஃபரான் அடிச்சிருவாரு. திருப்பி சொல்றேன் நான், இஸ் குட் பிளேயர். சயீம் அய்யூப் கொஞ்சம் அந்த ஸ்பார்க் தெரியுது. சல்மான் அலி ஆகா பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 4ல நீங்க பாபர் ஆசாம இறக்குறீங்களே, இதுல வந்து ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? நீங்க அதை பண்ணீங்கன்னா that is what a small thing that is needed for you to go down. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க உங்களோட தாட்ஸை சொன்னீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். then we can discuss it further about their chances. அப்சல்யூட் சினிமாங்கிற மாதிரி இருந்தது. நீ பாடின பாட்டுலாம் அதே பாட்டை பாடுற, அதனால வந்து நம்ம ப்ரொடியூசர் இஸ் வெரி அன்ஹாப்பி. வேற பாட்டு பாடணும் அப்படின்னு. வேற பாட்டு அவர் நெக்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் மேட்சஸ்க்கு பாடணுமாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் பிஃபோர் தட் பீடாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ்மெண்ட் நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருந்து சல்மான் அலி ஆகாவை நம்பர் 3ல யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் இன்சைட் த பவர் பிளே அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா ஐ திங்க் ஹீஸ் ஒன் பிளேயர் ஹூ கேன் கண்ட்ரோல் த மிடில் ஓவர்ஸ், பிளேயிங் நைஸ்லி அகைன்ஸ்ட் ஸ்பின். இன்சைட் அவுட் ஷாட்ஸ் இருக்கு, ஸ்வீப்ஸ் இருக்கு,
பியூட்டிஃபுல்லா சிங்கிள்ஸ் எடுக்கிறாரு. ஸோ ஐ லைக் தட் மூவ். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பாபர் அசாம் ட்ரையல் அட் 4, ஃபக்கர் ஜமான் இஸ் பேட்டிங் அட் 5. ஓகே. அண்ட் எனக்கு ரொம்ப அவங்க கிட்ட பிடிச்சதே வந்து ஐயோ லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் முகமது நவாஸ். முகமது நவாஸோட டெத் ஹிட்டிங் ஆஃப் லேட் ஹி இஸ் பேட்டிங் ரியலி வெல். ஸோ அவங்க கிட்ட தேவ் காட் த டூல் ஸ்பீடா ஒரு மாதிரி எண்ட்ல பவர் ஹிட்டிங்ல ஒரு கேரண்டியோ இல்ல ஒரு என்ஃபோர்சர் பேட்டிங்ல இல்லைன்னு சொல்லலாம். வித் போலிங் உஸ்மான் தாரிக், அப்ரார் அஹமத், ஷதாப் கான், ஷஹீன் ஷாஃப்ரிதி, லைக் யூ செட் அவங்க கிட்ட போலிங்ல கொஞ்சம் இருக்கு. ஐ பர்சனலி திங்க் லாஸ்ட் வேர்ல்டு கப்ல பார்த்த பாகிஸ்தானை இந்த வேர்ல்டு கப்ல நம்ம பார்க்க மாட்டோம். தே ஆர் கோயிங் டு பி அ டிஃபரண்ட் சைடுங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கரெக்டா நெக்ஸ்ட் டீம். சொன்னீங்க. பிளேயிங் 11 கொடுக்க இல்ல போறியா? நீ சரி பிளேயிங் 11 கொடு. நான் பிளேயிங் 11 குடுக்குறேன். அது இட் மேக் சென்ஸா இல்லையான்னு பாருங்க. Saeem Ayub to open with Saib Zada Farhan. Number 3, Salman Ali Agha. Number 4, Mohammad Nawaz. Number 5, Mohammad Khawaja Nafe. Number 6, Usman Khan. Number 7, Fahim Ashraf. Number 8, Shadab Khan. Number 9, Shaheen Shah Afridi. Number 10, Abrar Ahmed. Number 11, Usman Tariq. அன்பார்ச்சுனேட்லி அந்த நீங்க சொன்ன அந்த ஃபக்கர் ஜமானோட ஸ்பாட் நம்பர் 4ல பிகாஸ் ஐ ஹவ் காட் 5 மஷ்ரஃப் லேட் யூ கேன் ஆல்சோ டூ டேமேஜ் வித் த பேட். ஃபக்கர் ஜமானையும் உக்காத்தி வச்சிருவேன், பாபர் அசாமையும் உக்காத்தி வச்சுட்டு ஐ வில் ட்ரை அண்ட் ப்ரொமோட் முகமது நவாஸ் அட் நம்பர் 4. சயீம் அய்யூப் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப்ல, நம்பர் 4ல முகமது நவாஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நம்பர் 7ல ஃபஹீம் அஷ்ரஃப் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சைப் ஜதா ஃபரான் கேன் பேட், சல்மானி அலி அகா இஸ் இன் a very good form, கவாஜா நஃபே இஸ் a very good cricketer. I'm telling you, உஸ்மான் கான் வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். ஒரு மாதிரி கச்சா முசான் இருக்கும், அடிச்சிருவாரு. ஷாதாப் கான் கம்ஸ் அட் நம்பர் 8. அப்புறம் அவங்களோட போலிங் பாருங்க. உஸ்மான் தாரிக் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அப்ரார் அஹமட் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஷாதாப் கான் ஸ்டார்டட் போலிங் வெல்ல, முகமது நவாஸ் ஒரு கன்வென்ஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், சயீம் அய்யூப் போலிங் போடுறாரு. they need to play with only two seamers, that is ஷஹீன் ஷா அஃப்ரிதி and ஃபஹீம் அஷ்ரஃப் as a backup. இந்த டீம் அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா I think they have a chance. They are going to prove many people wrong. See, actually, I don't mind this 11. ரெண்டு விஷயம், they are a little too spin heavy. ஸ்ரீலங்கால ஆடும்போது இட்ஸ் ஃபைன். அவங்க லார்ஜ்லி ஸ்ரீலங்கால தான் விளையாட போறாங்க. நாக் அவுட் கேம்ஸ் ஒருவேளை குவாலிஃபை ஆகி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா தட்ஸ் when I think their biggest challenge will be, which I think Pakistan will do. They will qualify this timeங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நான் வந்து ஃபக்கர் ஜவானை எப்படி என் ஸ்குவாட்ல வச்சுக்கணும்னு பார்ப்பேன். அதுல இல்லாட்டி ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் மேபி டிபேட்டபிள். எஸ். ஆஷா, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கு கிரிக்கெட்டை தவிர இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் தெரியாது. அவங்க குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் வந்தா இந்தியால தான் ஆடி ஆகணுமா, ஆர் தே கேன் ஹேவ் தேர் செமிஃபைனல்ஸ் இன் ஸ்ரீலங்கா இஃப் தே குவாலிஃபை? ஐ வாண்ட் an answer on that because I don't have an answer on that. ஜென்ரலாவே வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இட் இஸ் a known fact that பாகிஸ்தான் இந்தியாவும் நியூட்ரல் வென்யூல ஆடி வந்துட்டு இருக்காங்கன்னு. பட் பாகிஸ்தான் இந்த தடவை ஸ்ரீலங்காவை அவங்களோட ஹோம் பேஸ்டியனா கன்வெர்ட் பண்றதுக்கு இதோட பெட்டர் அட்டாக் தேவையில்லை பீடா. ஏன்னா ஸ்பின் ஹெவி, ஓரளவுக்கு ஃபாஸ்ட் bowling வந்து ஷஹீன் ஷாஃப்ரிதி நியூ பால்ல போட்டுருவாரு. போன தடவை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து ஸ்ரீலங்கா ஆடின போது ஹாரிஸ் ராவ், ஷஹீன் ஷாஃப்ரிதி, நசீம் ஷாவை விட்டு பிரிச்சுட்டாங்க KL ராகுலும் விராட் கோலியும். ஸோ தே ஹேவ் ஸ்பின் ஆர்சனல். என்னோட ஒன்லி கொஸ்டின் அவங்க பவர் பிளே ஓவர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கிறது மட்டும் தான். ஷஹீன் ஷாஃப்ரிதி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, ஃபஹீம் அஷ்ரஃப் ஒரு ஓவர் கொடுப்பாரா கட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அண்ட் தேல் ஹேவ் டு ஸ்பின் டாமினேட் த பவர் பிளே. இருக்கு பீடா, ஓரளவுக்கு நல்லா விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. உஸ்மான் தாரிக் அவர் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன், அலாங் வித் அப்ரார் அஹமத். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு திஸ் வேர்ல்ட் கப் pans out for Pakistan. But I do see them going pretty deep in the tournament this time. Anyway, next team move on பண்ணிடலாம் பீடா. நெக்ஸ்ட் டீம் co-host ஸ்ரீலங்கா. Again having a bit of an Arsenal spinners வச்சிருக்காங்க. ஹசரங்கா, மஹேஷ் தீக்ஷனா, பத்திரானா ரைட்லி as you said, நீனு ட்வீட் போட்டிருந்த லுக்கிங் லைக் ஹீஸ் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் பெஸ்ட். ஏன்டா அந்த ஒரிஜினல் பெஸ்ட்டுக்கு இப்ப வரியடா 12 months ஆச்சாடா அப்படின்னு கேட்கலாம் சில பேரு. பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். ஒரு சில பிளேயர்ஸ் when they are going through that phase, we need to back them and get them their skill இருக்கு, டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா. அண்ட் of course இவன் அவன் பேர் என்ன, ஈஷான் மலிங்கா is also bowling really well. பேட்டிங் அவங்களால மெஷர் அப் பண்ண முடியுமா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? இங்கிலாண்டோட ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இன்னும் ப்ரொவிஷனல் ஸ்குவாட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. பட் இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி கெஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தேர் காம்பினேஷன் அப்படின்னு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், தே ஆர் பிளேயிங் அட் ஹோம் விச் இங்கிலாந்து நல்லிஃபைடு அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட்லி. அப்படிங்கும்போது
ஈவன் தோ தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் தட் அட்வான்டேஜ் ஆஃப் பிளேயிங் அட் ஹோம் கண்டிஷன்ஸ். அவங்க பேட்டிங் ஃபயர் பவர் வந்து எனக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா எனக்கு தெரியல. 10 நிசாங்கா 11 நிசாங்காவா மாறணும். அந்த IL20ல வந்து பயங்கரமா ஆடினாரு. இப்ப என்னன்னா ஒரு ஸ்பார்க் காமிச்சு அவுட் ஆறாரு. அந்த காமில் மிஷாரா அவரும் வந்து ஒரு நல்ல பிளேயரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இட் ரியலி நோ டிபெண்ட்ஸ் டூ மச் ஆன் குஷால் மெண்டிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரித் அசலக்கா ஆன் அண்ட் ஆஃப். இன்னும் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் there is a news that is emerging out. தனஞ்சயா டி சில்வா is replaced by காமிந்து மெண்டிஸ் அப்படின்னு. உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு ஸ்குவாட் இன்னும் ஒரு வாரத்துல வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. இன்னும் வந்து நீங்க சாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா தட் இஸ் கோயிங் டு பி a huge cause of concern for you. அப்புறம் வந்துட்டு அந்த ஜனித் லைனேக இருக்காரு. சூப்பர் பிளேயர் இல்லன்னு சொல்ல, ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. தாசன் ஷானக்கா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. வனிந்து அசரங்கா பேட்டிங் ஆடுவாரு, ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. நம்பர் 8ல உங்களுக்கு வனிந்து அசரங்கா வராரு. they got a decent deep batting lineup. பட் இது ப்ராபபிள் பிளேயிங் 11 இப்ப பாக்குறீங்க. பத்தும் நிசாங்கா, காமில் மிஷாரா, குஷால் மெண்டிஸ், சரித் அசலங்கா, காமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, தாசுன் ஷானக்கா, வனிந்து அசரங்கானா அந்த பேட்டிங் ஃபயர் பவர் பெருசா எனக்கு இதுவா தெரியல. மகேஷ் தீக்ஷனா வந்துட்டு ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா IL20லயும் செம அடி வாங்கினாரு. ஆஃப் லேட்டா நிறைய அடி வாங்குறாரு அவரு T20ல. டீகோட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. வனிந்து அசரங்கா இஸ் ஆல்வேஸ் a 4 overs 37 run bowler but he will pick up wickets. ஆனா அது எங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல 4 ஓவர்ல 37 ரன் 2 விக்கெட் ஒர்க் அவுட் ஆகும். கொலம்போல எல்லாம் உங்களுக்கு ஸ்பின்னர் எப்படி போடணும்? அசரங்கா தீக்ஷனா மாதிரி போலர்ஸ் 4 ஓவர்ல 21 போடணும். ஓகே, அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் அதுதான். அவங்களுக்கு வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா எப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனல் போலரு. 4 ஓவர்ல 35 போயிடும். சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த போலிங் அட்டாக்க பாக்குறீங்க. போலிங் அட்டாக் எப்படி இருக்கு? இஷான் மலிங்கா will start with மத்திஷா பத்திரானா, தீக்ஷானா, வனிந்து அசரங்கா, தாசுன் ஷானக்கா இவங்கெல்லாம் மாத்தி மாத்தி போட்டுருவாங்க உங்களுக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பேட்டர்ன். அந்த துனித் வெள்ளலகே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. தட்ஸ் கோயிங் டு பி டாஸ் அப் பிட்வீன் துனித் வெள்ளலகே அண்ட் ஜனித் லியனகே. காமிந்து மெண்டிஸும் போலிங் போடுவாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா போலிங்ல ஒரு ஃபயர் பவர் இல்ல, பேட்டிங்ல ஒரு ஃபயர் பவர் இல்ல அப்படிங்கும்போது the only advantage they've got is home advantage. they will have a tough world cup பண்றது என்னோட தாழ்மையான கருத்து. ப்ளீஸ் எலாபரேட். See, actually, Sri Lanka's best chance is to play on turning wickets, Speedock. They have to play on turning wickets. But their best advantage turns into a nightmare because of late அவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்பின்ன படு கேவலமா ஆடிட்டு இருக்காங்க. படு கேவலங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கேவலமா ஆடுறாங்க. அதில் ரஷீத், லியம் டாசனா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா மைண்ட் யூ, அதில் ரஷீத் ரீசெண்டா பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. காத்துல நிக்குது, தொங்குது பால், நோ டவுட். பட் அந்த ஸ்பின் அட்டாக் அகேன்ஸ்டா அவங்க கஷ்டப்படுறாங்க. பத்தும் நிசாங்கா ஒரு வைட்டல் ஃபிளக்ஸ் பிளேயரு, அசலங்கா ஒரு வைட்டல் ஃபிளக்ஸ் பிளேயர். தே ஹாவ் டு ஃபைண்ட் அவே. நிசாங்காவோ அசலங்காவோ 16th ஓவர் மார்க் வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு விளையாடினாங்க 20 ஓவர் மேட்ச்லனா ஸ்ரீலங்கா வில் டூ வெல். துனித் உள்ளாலகைய உள்ள சேர்த்துன்னு சூப்பர்பா ஆடி ஒரு 160 170 கைண்ட் ஆஃப் கேம்ஸ் அவங்க விளையாடுறதுக்கான எபிலிட்டி இருக்கு. வாட் இஸ் சர்ப்ரைசிங்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட அப்பா டக்கர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அவங்களும் ஆஃப் லேட்டு ஆதில் ரஷீத் கூகுளியே பிக் பண்ண மாட்டாங்க. ஏன்டா கூகுளே பிக் பண்ண மாட்டாங்க? விச் மீன்ஸ் கையிலேந்து பால பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பேட்டிங் ஒரு கன்சர்னான விஷயம். அவங்க போலிங்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஹோம் கண்டிஷன்ஸை வச்சுட்டு. ஐ ஃபீல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹவு தே மார்ஷல் தேர் 20 overs as a batting unit will dictate how far Sri Lanka goes. நான் ஸ்ரீலங்காவை ரூல் அவுட் பண்ண மாட்டேன். பட் ஐ திங்க் their home advantage and their bowling spin could cause some upsets and worries for some teams. எனக்கு என்னவோ சூப்பர் எயிட்ஸ்லாம் ஈஸியா ஆரம்பிச்சு, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் போவாங்களா நீ சொல்ற மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிதான் நான் முடிக்க போறேன் ஸ்ரீலங்காவை. யாரு போறாங்கிறதுல எண்டுல நம்ம கால் எடுக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மத்திஷா பத்திரானா பத்தி சொல்லி ஆடணும். ட்ரேசர் புல்லட் விட்டாரு. 145, 147, 148, 149. அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. பாவம் வந்து பவர் பிளேல வந்து ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பவர் பிளேல அவர் வந்து பவர் பிளேக்கு அவர் ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு விட்டாங்க. 12 ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு போலிங்கே கொடுத்தாங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மத்திஷா பத்திரானா as a guy who wants to come to your throat all the time. நீங்க 12 அப்புறம் ஓவருக்கு அப்புறம் போலிங் கொடுத்தீங்கன்னா உன்னோட ரோல் என்ன?
நான் ஒரு 9 ரன் நான் போட்டுட்டு போயிடுறேன். 9 ரன் நான் 12 ஓவருக்கு அப்புறம் பிளாஸ்டிக் ட்ராக்ஸ்ல நான் குடுத்தேன்னா, ஐ அம் ஹேப்பி வித் மை பெர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் தி ஒன்லி ரீசன் இட் டிட்ன்ட் ஸ்டாண்ட் அப் வாட்ஸ்எவர். எடுத்து நியூ பால குடுத்தான் பாருங்க. சால் டிக்கெட்ல வச்சு ஆட்டிட்டாரு. மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து செம அடி வாங்குனாங்க. 19 ரன், 17 ரன்னுன்னு. 2வது யார் அவரோட பவுலிங் ஆக்ஷன்ல வொர்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த டாபிக் நீங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இப்ப லோடிங் பாயிண்ட் இட் இஸ் கமிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் நாட் டூ ஹைன்றதுனால அவருக்கு என்ன அது ரிலீஸ் பொசிஷன் திருப்பியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய ரிலீஸ் பொசிஷன் வந்துருது. தென் he can exert that force from there. That is the reason 133 134 போட்ட பத்திரானா now is all of a sudden clocking 148. The main reason for Patirana looking threatening now is the way he has been used now by Sri Lanka. ரெண்டாவது someone from the bowling coach யாராவது ஒர்க் பண்ணிருக்காங்க. credit has to be given to them. பத்திரனா is looking sharp. நான் உனக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். அவரோட கடைசி 2 வருஷமா யாரு என்ன ஏதுலாம் சொல்லல. அவர் கைய கொஞ்சம் நேரா கொண்டு வரதுக்கு ஒரு சில பேர் ஒர்க் பண்ணாங்க. நானும் பார்த்திருக்கேன் அத. கொஞ்சம் கை கூடால அத ஒர்க் பண்ண ட்ரை பண்ணதுல அவர் ஹி டிட். அவருக்கும் கொஞ்சம் இன்ஜுரீஸ்லாம் இருந்தது. அத ஒர்க் பண்ண பார்த்ததுல அவரோட ஸ்ட்ரெங்த்தே கை சைட்ல இருந்து வருதுதான். அத நேர் பண்ணி எந்த விதமான பிரயோஜனமுமே இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரா வரலாம். அது நேச்சுரல் ஸ்விங் பாத்த கெடுக்கும். பட் he has gone back to his original thing. யார் பண்ணிருக்காங்களோ வெரி வெரி வெல் டன். குடோஸ். அண்ட் பத்திரானா is bowling like how he should be bowling and what he is capable of. Still injury problems are going to exist, but அவன் போடும்போது he will be an MVP அப்படிங்கறதுல இப்ப சந்தேகம் இல்லாம டெவலப் ஆயிட்டு வரான். ஸ்ரீலங்கா என்ன ஆகும்? லாஸ்ட்ல நான் உன்னை புட்டி வந்த ஸ்பாட். அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் கிட்ட போயிடலாம். ஆப்கானிஸ்தான் ஆஸ் யூஷுவல் வராங்க. ரஷீத் கான், இப்ராஹிம் ஜத்ரான், செதிகுல்லா அட்டல், ரமானுல்லா குர்பாஸ். ஃபினிஷிங்ல கொஞ்சம் மைட் இருக்கு. ஸ்டில் எனி சேஞ்சஸ் டு யூ see ஆப்கானிஸ்தான் டூயிங் வெரி வெல்? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஏதாவது புது பிளேயர்ஸ் டு லுக் அவுட் ஃபார்? இல்ல போன தடவை நீங்க கேட்டீங்க. அதாவது ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் நடக்கும்போது ஏதாவது அப்செட் எதிர்பார்க்குறிய பீடாகுன்னு கேட்டேன். சும்மா இருந்திருக்கலாம். வாயை விட்டுட்டு ஸ்டொமக் அப்செட் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கன்னத்துல அடி வாங்கிட்டேன். கன்னத்துல நம்ம அடி வாங்கும் போது அதையும் பெருமையா சொல்லணும். நம்ம சொல்றது நடக்குதுன்றத பெருமையா சொல்லும்போது, கன்னத்துல அறை வாங்கும் போது அத பெருமையா சொல்லணும். ரொம்ப சொன்னேன் நானு. அத வேற வந்து புரொடியூசர் ரீலா போட்டு மானத்த வாங்கிட்டாரு. சரி விடுங்க. தப்பு பண்ணின மானம் வாங்கி தானே ஆகணும். இவங்களுக்கு என்னன்னா ஆஷா, செம்ம டீம் வச்சிருக்காங்க இவங்க. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த தியரி ஆஃப் ஸ்கோரிங் 160 அண்ட் டிஃபெண்டிங் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் இன் இந்தியா. அண்ட் தே ஆர் கோயிங் டு பிளே அகெயின்ஸ்ட் a team which is bulldozed India. They have lost the series 4-1. They have literally bulldozed Indian bowlers except one game when they have folded out for 155. பயமா இருக்கு. ஃபின்னாலன்னா அவங்க எல்லாம் பார்த்து பேட்டிங்ல நியூசிலாண்ட பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவை எப்படின்னா கூலிப்படை. இந்த 2023 வேர்ல்ட் கப்ல அவனுக்கு கொடுத்த பேர் அதான் கூலிப்படை. அந்த கூலிப்படையா அவனும் வரான். பிளாஸ்டிக் டிராக்ஸ்ல உங்களுக்கு பால் நிக்கலன்னா செம்ம பின்னிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு சூப்பர் எயிட்ஸ் போறதுக்கான கொஞ்சம் சான்சஸ் கம்மியா இருக்கு. இவங்களோட பிளேயிங் லெவல் ப்ராபபிள் சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளாசி இப்ராஹிம் ஜத்ரான் இஸ் கோயிங் டு ஓபன் வித் கருப்பு துணி ரமானுல்லா குர்பாஸ், ஃபாலோட் பை a talented செதிகுல்லா அத்தல், ஃபாலோட் பை a லாங் டேர்மா ரொம்ப நாளா டீம்ல இருந்திருக்கிற தார்விஷ் ரசூலி, ஃபாலோட் பை குல்பதே நைபே, அஸ்மத்துல்லா, ஒமர் ஜாய், முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், ஃபசலுல்லா ஃபரூக்கி, நீங்க சொல்ற ஃபசலுல்லா ஃபரூக்கி, அண்ட் தென் ஃபாலோட் பை நூர் அஹ்மத். இப்ப இவங்க வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லாத ஃபசலுல்லா ஹக் ஃபரூக்கி. கரெக்டா சொல்லு. ஃபசலுல்லா ஹக் ஃபரூக்கி. சோ இப்ப இவங்க பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஒமர் சாய் அவருக்கு எப்படின்னா கண்டிஷன்ஸ் அந்த வாண்டரஸ் அது மாதிரி ஏலியரா அலையணும் அஸ்மத்துல்லா ஒமர் சாய்க்கு. அலையனா மாட்டிப்பாரு. ஏன்னா ஒரு ஸ்விங் அண்ட் சீம் போலர். சேம் திங் வித் ஃபரூக். உன்னோட டிஃபென்ஸ்க்கு கொஞ்சம் வரேன். ப்ரொடியூசர் உன்னை கலாச்சிட்டு இருக்காரு பேக்ல அப்படியே கேட்டுட்டு இருக்கு. என்ன கலாய்க்கிறாரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க அகமதாபாத்ல, அது தோத்துருவாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்து ஆடுறாங்க சென்னையில அப்படி 3 வாட்டி சுட்டி காட்டி 50-50ங்கிறாரு. சென்னையோட விக்கெட்டை கடைசி 4 நாள் அந்த பக்கமா தான் மீட்டிங்கு போயிட்டு இருக்கேன். சும்மா பச்சை பசேல்னு அரிசி, நெல்லு, வெண்டைக்காய் எல்லாமே அங்க விளைய வச்சிட்டு இருக்காங்க. பச்சை பசேல்னு இருக்கு. டு நாட் ஃபர்கெட் லாஸ்ட் டைம் நியூசிலாந்து சென்னையில் ஆடின போது சும்மா இடி பீமர் மாதிரி விக்கெட் தெரிச்சிருந்தது சேப்பாக்குல. ஐ எக்ஸ்பெக்டட் டு கேரி த்ரூ நைஸ்லி a lot of bounce, ஹை பவுன்சி சென்னை விக்கெட்ஸ் எதிர்பார்க்கிறேன். நைட்டு கொஞ்சம் டியூ வந்து இல்ல கொஞ்சம் டேம்ப்னஸ் பிச்சில் வந்ததுன்னா கொஞ்சம் மேபி இட் வில் பி a bit sticky.
It's not going to be a sprint friendly track in my view. Let's wait and watch. நீ சொல்லு பீடா. பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் அவுட். ரஷீத் கான் என்ன லென்ஸ் ஆஷா போடுறாரு? நீங்க ஆஃப் லேட்டா பாத்திருக்கீங்கல்ல, என்ன லென்ஸ் போடுறாரு ரஷீத் கான்? Back of length to Okay. short balls. நூர் அகமது என்ன லென்த் போடுறாரு? நூர் அகமது ஓகே, ஓரளவு குவிக்கிஷா போடுறாரு, கொஞ்சம் ஃபுல்லரா போட ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் லைன் விட்டு கொடுக்குறாரு. முஜிபுர் ரஹ்மான் என்ன லென்த் போடுறாரு? அவர் நல்ல லென்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இஸ் ஆக்சுவலி பீன் இன் ரீசனபிளி குட் ஃபார்ம், குட் லென்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த நியூசிலாந்து எல்லாம் பேக் ஃபுட்ல போய் மசில் பண்ற ஆளுங்க. டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், கிளென் கொஞ்சம் மேல பிலிப்ஸ். உங்களுக்கு மிச்சேல் மட்டும்தான் இறங்கி ஃபீட்டை யூஸ் பண்ற ஒரே குட் பிளேயர்னா டேரல் மிச்சேல் மட்டும்தான். இவங்களை நான் பின்னாடி தள்ளுறேன். இப்ப நீங்க வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சில் நான் வேகமா வந்துட்டு உங்களுக்கு போடுறேன், அரைக்குழி போடுறேன்னா பின்னாடி போய் நொறுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே பவர் ஹீட்டர்ஸ். அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த பிச்சு வந்துதான் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பேக் ஃபயர் ஆப்கானிஸ்தான். அந்த மாதிரி ஒரு இதுல இதை நீட நான் எப்படி யோசிப்பேன் ஆப்கானிஸ்தான் இதுல இருந்த பாரு, நீ அவன் 270 250 அடிச்சால நீ பார்க்காத. நம்மளோட டெம்ப்ளேட் 160, ஒரு 25 ரன் கூட அடி. 185 நல்ல பிளாஸ்டிக் ட்ராக்ல 185 நீ அடி, we will give ourselves a chance. இப்ராஹிம் ஜத்ரான் எப்படி பாத்தீங்கன்னா கேமை எடுத்துட்டு போறவர், பவர் ஹிட்டர் கிடையாது, பட் வெரி குட் பிளேயர். குர்பாஸ் ஒரு 30 பால் ஆடணும். ஆனா எவ்வளவு கன்சிஸ்டன்டா 30 பால் ஆடுறாரு தெரியாது. Sadiqullah Athal is a super player, still has not arrived at this level to do damage. டார்விஷ் ரசூல் இஸ் லுக்கிங் குட். இப்பதான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்லாட்டே அவர் கிடைச்சிருக்கு. இவர் பாத்தீங்கன்னா நல்லா ஆடுவார், எவ்வளவு டேமேஜ் கிரியேட் பண்ணுவாரு தெரியாது. அஸ்மத்துல்லா உமர் சாய் கேன் பேட், கேன் யூ வின் கேம்ஸ் தெரியாது. நபி கேன் பேட் பட் கேன் யூ வின் கேம்ஸ் தெரியாது. ரஷீத் கான்ஸ் பேட்டிங் ஹஸ் கான் டவுன் ஆஃப் லேட். அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் it is going to be one tough chance. There is a good chance that they might not get through to Super 8s. I kind of agree, P-Dog. Now it's time to put you on the spot. Pakistan, Sri Lanka, Afghanistan. யார் குவாலிஃபை ஆக போறாங்க? எவ்வளவு மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10? What is the rating out of 10? கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா 5 out of 10. சூப்பர் 8s போயிடுவாங்க எப்படியும். பட் சூப்பர் 8ஸ்ல அடி வாங்கிடுவாங்களே, அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ சீடிங்ஸ்னு ஒண்ணு இருக்காஷா, அதை நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. there is something called Super 8 ப்ரீ சீடிங். இப்ப சொல்ற டீம்ஸ் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா எங்க போவாங்கன்னா சூப்பர் 8ல நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் அங்க போவாங்க ஸ்ரீலங்கா. ஐ எம் ஷூர் தட் தே வில் கெட் த்ரூ டு சூப்பர் 8 பிகாஸ் தே பிளேயிங் அட் ஹோம். 5 out of 10 சூப்பர் 8 எலிமினேஷன் ஃபார் ஸ்ரீலங்கா. நான் அப்ப ஸ்ரீலங்கா பத்தி சொல்லிடுறேன். 6.5 out of 10 நான் கொடுக்குறேன். லார்ஜ்லி கண்டிஷன்ஸ் டிபெண்டன்ட். சூப்பர் 8 போயிடுவாங்க. நல்ல டர்னர்ஸ் போட்டாங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து டாப்பிள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டர்னிங் பிச்சஸ் போட்டா பாகிஸ்தானோட கூட டாப்பிள் பண்ணலாம். 6.5 could become 8.5 if they bat 20 overs very well. My rating right now is a Super 8 elimination in all probability because ICC will generally hold on to the pitches. நல்ல டர்னர்ஸ் போட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா have a decent chance. But I will put them, I will not completely rule them out. 6.5 as of now. சரி, பாகிஸ்தானுக்கு எவ்வளவு ரேட்டிங்? நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். பாகிஸ்தானுக்கு நான் ஒரு 8.3 கொடுக்குறேன். உன்னோட கணக்குல 8.3. I see them qualifying to Super 8s and beyond also. It's a big call, but I do see them doing it. Let's wait and see. பார், எது பேசினாலும் கரெக்டா பேசணும், மரியாதை கெட்டு போடும். பாபர் அசாம் இருந்து 8.3, பாபர் அசாம் இல்லாம 8.3 வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சானோ. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். If they get their combinations right, 8.3. If they don't get their combinations right, 7.2 தான். குவாலிஃபிகேஷன் கஷ்டம் தான். இல்ல நான் ஆனா ஒன்ன மாதிரிலாம் எந்த பிளேயரையும் இண்டிவிஜுவல் எல்லாம் பேச மாட்டேன். அது நீ சொல்லு பாகிஸ்தானுக்கு ரேட்டிங். அது நான் சொல்ற மாதிரி பாபர் அசாம் வெளியில உக்காந்தாருன்னா நான் சொன்ன அந்த பிளேயிங் 11 ஆனா பாகிஸ்தான் இஸ் கெட்டிங் டு செமிஃபைனல்ஸ். They are also going to challenge India. They might not beat India. They will challenge India. ஆனா நம்ம சொல்ற காம்பினேஷன் விட்டு நான் நீந்த ஆடுகிற போது அப்படின்னு அவர் உள்ள இறங்கினார்னா இத நீங்க யாரும் என்ன ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் சொன்ன அந்த பிளேயிங் 11 2 ஃபாஸ்ட் போலர்ஸ், டேங்க் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், கவாஜா நஃபே, இந்த பேட்டிங் காம்பினேஷன், முகமது நவாஸ் நம்பர் 4 ஆனா Pakistan will go to Super 8s and their opponents in
இத பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து, ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு பீட் தெம். இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் வில் கோ டு செமி ஃபைனல் 7.9 அவுட் ஆஃப் 10. ஓகே ரைட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆப்கானிஸ்தான். என்ன நினைக்கிறேன்? வாட் இஸ் த ரேட்டிங்? கெட்டிங் த்ரூ டு சூப்பர் 8 எனக்கு பியாண்ட். நான் ஹானஸ்ட்டா சொல்றேன் ஆஷா. அந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் தான் மேல வரணும்னு நான் ஆசைப்படுவேன். ஒரு ஆப்கானிஸ்தான் மாரி ஒரு டீம் திருப்பி செமி ஃபைனலுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ட்ராக்ஸ் வாட் தே ஆர் பிளேயிங். த 200 இஸ் கோயிங் டு பி பார் அண்ட் வாட் ஃப்ரீக்வென்சி தே கேன் ஸ்கோர் 200 இஸ் கோயிங் டு பி எ மேசிவ் கொஸ்டின் மார்க். ஈவன் தோ தே கேன் புல் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வித் த பால். என்ன பொறுத்தவரைக்கும் 6.6 அவுட் ஆஃப் 10 ஈவன் தோ வாட்டெவர் தே ஹேவ் காட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன். நான் ஆக்சுவலி ஸ்ரீலங்காவோட ஒரு நாட்ச் கம்மியா போடுவேன். 6 அவுட் ஆஃப் 10 ஃபார் ஆப்கானிஸ்தான். ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். அன்லஸ் அவங்களோட பேட்டிங் மெஷர் அப் பண்ணால வெளியே ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 180 160 அடிச்சாங்க. பட் ஆனா அந்த ஸ்கோர் லைன் பேண்ட் வித் இந்தியால வில் கெட் சேஸ்டு. என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா நியூசிலாண்டோட ஈவன் தோ சென்னையில் ஆடி பவுன்ஸ் இருந்தாலும் 11 AM ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட ப்ரொடியூசர். ஸ்டில் ஐ ரியலி டூ டவுட் அவங்க சூப்பர் 8க்கு போனாலே இட் பி a குட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். வெஸ்ட் இண்டீஸோட 1600 ரன் அடிக்கணும்யா. 160 ரன் 180 ரன் அடிச்சா சொல்லி புடுறீங்க நீங்க. வெஸ்ட் இண்டீஸோட 1000 ஒரு ஒரு 1387 அடிச்சிருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. வெஸ்ட் இண்டீஸோட போயிட்டு 180 அடிச்சது பெருசா ஒரு பெருமையா பேசுறியா தம்பி? என்னப்பா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏடா ஒருத்தர் பெருமைப்படுத்தி பேசுறது அவ்வளவு பெரிய தப்பாடா. நல்லா தானடா சொன்னேன். எனி விச் வேஸ் இத்துடன் நம்ம வந்து பாகிஸ்தானை குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்ரீலங்கா இஃப் கண்டிஷன் சூட், ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் குறைவு சான்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தான் எங்களோட தாட்ஸ். நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன சார் சொல்றீங்க, பாகிஸ்தான் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு சொல்றவங்க காமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. பட் ஹேவிங் செட் தட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த பிளேயரை லுக் அவுட் பண்ணலாம்? குவாஜா நஃபே யார் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? ரீசெண்டா நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். பாபர் அசம் நம்பர் 4ல ஆடணுமா இல்ல ஓப்பனிங் தான் ஆடணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பீடா கிட்ட இருந்து வேற ஏதாவது பாட்டு ரிக்வெஸ்ட் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் தட்ஸ் a wrap on the Asia preview going into the ICC T20 World Cup 2026. இந்தியா மைனஸ். ஏன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் லாஸ்ட் எபிசோட்ல பண்ண போறோம். அதுல சந்திப்போம். until then thank you so much.